ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN ஸ்கொயர். ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் டிக்கா மசாலா. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை பார்க்கலாம். சிக்கன் 1 kg, குட்டி குட்டியாக சாப் பண்ண 3 மீடியம் சைஸ் ஆனியன், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய், சிறிதளவு கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெஹந்தி, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 5 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 1 kg க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளை அதில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளை அதில் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடரை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடரை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெஹந்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் நல்லா அந்த தயிர்லேயே மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலாவை சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டான உடனே நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை 1 by 1 இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா சிக்கன் பீசஸையும் உள்ளே சேர்த்த பிறகு 2 பக்கமும் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% குக் ஆனாலே போதும், எடுத்துருங்க. இப்போ சிக்கன் டிக்கா ரெடி. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே பட்டை லவங்கம் ஏலக்காவை அதில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாடை போகணும், அந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்கப்புறமா மசாலா பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் டிக்காவை இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சிக்கன் டிக்காவும் மசாலாவில் நல்லா டிப் ஆகணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ சிக்கனை நல்லா வேக விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் கஸ்தூரி மெஹந்தியும் மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக வரும்.
ரைஸ் கூட சாப்பிட போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை டிஃபன் ஐட்டம் கூட சாப்பிட போகிறீங்கன்னா இந்த மசாலாவை இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுண்ட வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய சிக்கன் டிக்கா மசாலா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கன் கூட எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. வாங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் டிக்கா மசாலா ஜீரா ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, தந்தூரி ரோட்டி, நான், இடியாப்பம், இட்லி, தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி சிக்கன் டிக்கா மசாலா சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லைங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது NN Square. நான் உங்கள் நாசிரா நைம்.